பார்க்க சாதாரண மரப்பட்டை, விலையோ தங்கத்தை விட காஸ்ட்லி. காஸ்ட்லி அப்படின்னு சொன்னாலே தங்கம், வைரம், வைடூரியம் இது மாதிரி உலோகங்கள் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து படிச்சுன்னு மின்னும். ஆனா உண்மையிலேயே ஒரு மரம் தங்கத்தை விட காஸ்ட்லியா இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நான் சொல்ல போற விஷயம் அப்பேற்பட்ட ஒரு விஷயம். அந்த வகையில முழுமையா எரியக்கூடிய ஸ்பெஷல் ஊதுபத்திகளை தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மரம் தான் இந்த அகர்வுட். இந்த மரம் அகர்வுட், அலோயிஸ்வுட், ஈகிள்வுட், கருவுட் இந்த மாதிரி பெயர்கள்னால அழைக்கப்பட்டாலோ குறிப்பா நம்ம இந்தியர்கள் கடவுள்களின் மரம் அப்படின்னு ஸ்பெஷலா ஒரு பேரை வச்சு கூப்பிடுறாங்களா. ஊதுபத்தி தயாரிக்கிறதுக்காக இப்பேற்பட்ட காஸ்ட்லியான மரத்தை எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான பதில் இதுதான். இந்த குச்சிகள் பாத்தீங்கன்னா நீண்ட நேரம் எரியக்கூடியவை அப்படிங்கறது மட்டும் இல்லாம தனித்துவமான நறுமணமும் இந்த குச்சிக்குள்ள அடங்கி இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு காஸ்ட்லி. அது மட்டும் இல்லாம இயற்கையா வளரக்கூடியதா? நெவர், கிடையவே கிடையாது. இயற்கையினால வேதியியல் ரீதியா மாற்றப்படக்கூடியது. என்ன புரியும்படியா சொல்லணுமா? இந்த மரம் பூஞ்சையினால பியலோபோரா அப்படிங்கிற ஒரு பூஞ்சையினால தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் வாசனை நிறைந்த ஒரு மரமா மாறுதான். இந்த வகை மரங்கள் கிடைக்கிறது அரிதிலோ அரிதான விஷயங்கள்ங்கிறத நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த மரத்தினுடைய ஒரே ஒரு துண்டு மரக்கட்டையின் விலை கூட தங்கத்துக்கே டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு காஸ்ட்லியா இருக்குன்னா என்னத்தை சொல்ல. அது மட்டும் இல்லாம இந்த மரத்தோட வெறும் 10 கிராம் குச்சியினுடைய விலை 85,63,000 ரூபாய். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இதுக்கே எப்படின்னா கிட்டத்தட்ட மதிப்பு 1 கிலோ தங்கத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கலாமா? வச்சுதான் ஆகணும். கடந்த காலத்துல 600 ஆண்டுகள் பழமையான அகர்வுட்டின் 16 கிலோ எடை இருக்கிற ஒரே ஒரு துண்டு கொஞ்சம் கிடையாது 171 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்பேற்பட்ட ஒரு காஸ்ட்லியான மரத்தை பத்தி சொல்லிருக்கேன்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கருத்துக்களை பதிவிடுங்க. தேங்க்யூ.